குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், ரெண்டாவது பாடம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல், தேர்ட் பேஜ். சிங்குலர்னால் ஒருமைன்னு சொல்லுவாங்க, ப்ளூரல்னால் பன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்குலர்லேருந்து ப்ளூரல் மாற்றத்துக்கு சில விதிகள் உண்டு இங்கிலீஷில். அதான் என்னன்னு பார்க்க போகிறோம். தமிழில் உங்களுக்கு தெரியும் ஒருமை பன்மைனா என்னென்னா. இப்போ ஆண்கள், பெண்கள், ஆடுகள், மாடுகள், தமிழில் இருக்க மாதிரி இங்கிலீஷ்லேயே உண்டு. சரி, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ப்ளூரல். அந்த ப்ளூரல் அமைக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன, ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஆட் எஸ் டு த சிங்குலர் நவுன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான ஒரு ரூல். அது ஒரு வார்த்தை கூட பின்னால் எஸ் போட்டிங்கன்னா அது ப்ளூரல் ஆகும். புக்ஸ், பென்ஸ், காயின்ஸ், டீச்சர்ஸ், கேட்ஸ், ரேட்ஸ், இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட எஸ் போட்டிங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் ஆகும். ரெண்டாவது ரூல் என்னென்னா, ஆட் இஎஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ்இசட். அதாவது ஒரு வார்த்தை, ஒரு நவுன் வந்து முடியும் போது எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ்இசட் இதில் முடிஞ்சதுன்னா பின்னால் நீங்கள் இஎஸ் போடணும். சரியா? கீழே பாருங்கள், பஸ் எஸ்ஸில் முடியுது, இஎஸ் போடணும், பஸ்ஸஸ். கிளாஸ் டபுள்எஸில் முடியுது, அப்போ இஎஸ் போடணும், கிளாஸஸ். வாட்ச் சிஹெச்சில் முடியுது, கூட இஎஸ் போட்டால் சிஹெச்சில் முடியுது, ஸோ இஎஸ் போடணும், வாட்சஸ். ப்ரஷ் எஸ்ஹெச்சில் முடியுது, இஎஸ் போடணும். பாக்ஸ் எக்ஸில் முடியுது, இஎஸ் போடணும், பாக்ஸஸ். குவிஸ் ஜெட்டில் முடியுது, இஎஸ் போட்டால் குவிஸஸ்னு வரும். இது செகண்ட் ரூல். இது பார்த்துங்க, அந்த கடைசி இந்த முடிகிற எழுத்து தான் நீங்கள் பார்க்கணும். அதில் முடிஞ்சதுன்னா இஎஸ் போடணும். மூணாவது ரூல் என்ன, ஆட் இஎஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் ஓ அண்ட் ஃபாலோட் பை எ கான்சனன்ட். இது ரூல் என்னென்னா, ஒரு வார்த்தை முடியும் போது கடைசியில் ஓ இருந்து அந்த ஓக்கு முன்னால் கான்சனன்ட் இருந்தால், நம்ம இப்போ பார்த்தோம் வபல்ஸ் கான்சனன்ஸ் பார்த்தோம் இல்லையா போன கிளாஸில். ஸோ ஒரு வார்த்தை முடியும் போது ஓல முடிஞ்சு முன்னால் கான்சனன்ட் இருந்தால் இஎஸ் போடணும். இப்போ மேங்கோ ஓல முடியுது, முன்னால் ஜி இருக்குது, ஜி என்னது கான்சனன்ட், அப்போ நீங்கள் இஎஸ் போடணும். அடுத்து என்ன இருக்குது, டொமேட்டோ பாருங்கள், ஓல முடியுது, முன்னால் டி இருக்குது, டி என்ன கான்சனன்ட், அப்போ இஎஸ் போடணும், டொமேட்டோஸ். ஹீரோ ஓல முடியுது, முன்னால் ஆர் இருக்குது, ஆர் கான்சனன்ட், அப்போ இஎஸ் போடணும், ஹீரோஸ். அடுத்து பொட்டேட்டோ அப்படின்னா ஓல முடியுது, முன்னால் டி இருக்குது, டி கான்சனன்ட், இஎஸ் போட்டால் பொட்டேட்டோஸ் வரும். ஸோ இதை பார்த்துங்க. அடுத்து நாலாவது ரூல் என்னென்னா, ஆட் இஎஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் ஓ அண்ட் ஃபாலோட் பை எ பவல். அதே ஓல முடிஞ்சு முன்னால் பவல் இருந்தால், இப்போ நீங்கள் எஸ் மட்டும் போடணும். ரேடியோ ஓல முடியுது, முன்னால் ஐ இருக்குது, ஐ பவல், எஸ் போடணும், ரேடியோஸ். வீடியோ ஓல முடியுது, முன்னால் இ இருக்குது, பவல், எஸ் போட்டால் வீடியோஸ். ஜூ ஓல முடியுது, முன்னால் இன்னொரு ஓ இருக்குது, அது பவல், எஸ் போடணும், ஜூஸ். ஆடியோ ஓல முன்னால் ஐ, அதனால் ஆடியோஸ். அது ஸ்டுடியோவும் அதே தான். ஸோ இது கணக்கு என்னென்னா, ஓல முடிஞ்சு முன்னால் பவல் இருந்தால் வெறும் எஸ் போடணும். அடுத்தது அஞ்சாவது ரூல் பாருங்கள், ஆட் ஐஇஎஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் ஒய் அண்ட் ஃபாலோட் பை எ கான்சனன்ட், ஹியர் ட்ராப் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை முடியும் போது ஒயில் முடிஞ்சு ஒய்க்கு முன்னால் கான்சனன்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். இன்ஃபேக்ட் அந்த ஒய் தான் ஐயா மாறுது, சும்மா சொல்கிறேன், அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போட்டுங்க. அப்போ லேடீஸ். சிட்டி ஒயில் முடியுது, முன்னால் டி இருக்குது, டி கான்சனன்ட், அப்போ ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். பேபி ஒயில் முடியுது, முன்னால் பி இருக்குது, பி கான்சனன்ட், அப்போ ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும், பேபீஸ். ஸ்டோரியும் அதே தான், ஒயில் முன்னால் ஆறு, ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ், ஸ்டோரிஸ். பப்பி ஒயில் முடியுது, பி இருக்குது, பி கான்சனன்ட், அப்போ ஐஇஎஸ் போடணும், பப்பீஸ். ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்துங்க என்ன, ஓகேவா? அடுத்தது, ஆட் எஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் ஒய் அண்ட் ஃபாலோட் பை வவல். அதே ஒய்க்கு முன்னால் வவல் இருந்தால் ஒய்யை வச்சுக்கிட்டு எஸ் மட்டும் போடணும். என்ன கொடுத்துருக்கேன், பாய் ஒயில் முடியுது, முன்னால் ஓ இருக்குது, ஓ என்னது பவல், அப்போ எஸ் போடணும், பாய்ஸ். வே ஒயில் முன்னால் ஏ இருக்குது, பவல், எஸ் போடணும், வேஸ். மங்கி ஒயில் முடியுது, இ இருக்குது, பவல், எஸ் போட்டால் மங்கீஸ். டே ஒய்க்கு முன்னால் ஏ இருக்குது, டேஸு. டாய் ஒய்க்கு முன்னால் ஓ இருக்குது, பவல், எஸ் போட்டால் டாய்ஸு. டாங்கீஸும் அதே தான். இந்த ரூல்ஸ் பார்த்துங்க. ஓகே, அடுத்த ரூல் போங்க. அடுத்த ரூல், கடைசி ரூல் என்னென்னா, ஆட் விஇஎஸ் டு த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் எஃப் ஆர் எஃப்இ, ஹியர் ட்ராப் எஃப் ஆர் எஃப்இன்னு கொடுத்துருக்கேன். இந்த ரூல் என்னென்னா, ஒரு வார்த்தை முடியும் போது எஃப் இல்லை எஃப்இயில் முடிஞ்சா, எஃப் ஆர் எஃப்இயில் முடிஞ்சா ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும் ப்ளூரலுக்கு. இந்த இடத்துல நீங்கள் முன் எழுத்துலாம் எஃப்க்கு முன்னால் பவல் இருக்கா, கான்சனன்ட் இருக்கலாம் நீங்கள் பார்க்க வேணாம். எஃப்இயில் முடிஞ்சாலே ப்ளூரல் வேணும்போது எடுத்துகிட்டு விஇஎஸ் போட்டுக்கணும். லீஃப்னா இலைன்னு அர்த்தம், லாஸ்ட்டில் எஃப்பில் முடியுதா, எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ். ஒய்ஃப் எஃப்இயில் முடியும், ப்ளூரல் வேணுன்னா எஃப்இ எடுத்துகிட்டு விஇஎஸ், ஒய்ஃப்ஸ்.
உல்ஃப்னா ஓனாயின்னு சொல்லுவாங்க, எஃப்ல முடியுது, எடுத்துகிட்டு விஇஎஸ். ஷெல்ஃப் எஃப்ல முடியுது, எடுத்துகிட்டு விஇஎஸ். கல்ஃப் அதே தான், எஃப்ல முடியுது, விஇஎஸ். நைஃப் அதே தான், எஃப்இயில் முடியும், இதுக்கு நைஃப்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த 7 ரூல்ஸ் ஞாபகம் வச்சுங்க, இந்த 7 ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அது கீழே பாருங்கள், பெக்கூலியர் ப்ளூரல்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, இந்த 7 விதிகளுக்கும் ஒத்து போகாத சில ப்ளூரல் ஃபார்ம் உண்டு. அது 1000ல் 1 2 அந்த மாதிரி வரும். அது சிலது நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சைல்டு ஒரு குழந்தை, சில்ட்ரன் குழந்தைகள். சைல்டுனா ஒரு குழந்தை, சில்ட்ரன்னா குழந்தைகள். இது நீங்கள் எந்த ரூல்ஸ்லையும் கொண்டு வர முடியாது. மேலே டூத்து பல்லு, டீத்து பற்கள், இங்கே 2 ஓ இருக்குது, அங்கே 2 ஈ இருக்குது. ஃபுட்டுனா என்ன ஒரு அடின்னு சொல்லுவாங்க. ஃபீட்னா அடிகள், பாதத்துக்கு அதான் சொல்லுவாங்க. அந்த பாதத்துக்கு பாதங்கள்லாம் ஃபீட் சொல்லுவாங்க. ஆக்ஸ்னா எருது, ஆக்சன்னா எருதுகள். மவுஸ்னா பேன், மைஸ்னா பேன்கள், மவுஸ்னா சுண்டலி, மைஸ்னா சுண்டலிகள். லவ்ஸ்னா பேன், லைஸ்னா பேன்கள். நியூஸ் சிங்குலர் நியூஸு, ப்ளூரல் நியூஸு. இது ஒரே ஸ்பெல்லிங் தான். அடுத்து ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் தான். ஷீப்னா செம்மறி ஆடு. சிசர்ஸ்னா சிசர்ஸ் தான். செஸ்ஸுக்கு செஸ்ஸு, ட்ரௌசர்ஸ்னா ட்ரௌசர்ஸ், ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷு, எக்கனாமிக்ஸு, மேத்ஸ். இதுக்கெல்லாம் சிங்குலருக்கு ப்ளூரலுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் மாறாது. ஸோ இந்த மாதிரி உண்டு. 1000ல் 1 2 இது மாதிரி வரும். அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணும். அது மேலே பார்த்து நம்ம 7 ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி இதில் சிங்குலர் ப்ளூரலில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது பார்த்தா மாதிரி வச்சுங்க. இதுக்கு ஒன்றும் ஹோம்ஒர்க் இல்லை. சரிங்களா? ஓகே, நாளைக்கு நம்ம வேறு பாடம் போகலாம். தேங்க்யூ.